ஓம் சாய்ராம். அத்தியாயம் 34. சாமாவின் மைத்துனி. சாமாவின் தம்பியான பாபாஜி ஷாவ்லிஹூர் கிராமத்துக்கு அருகில் தங்கியிருந்தார். ஒருமுறை அவர் மனைவி கட்டிகளுள்ள பிளேக் வியாதியால் தாக்கப்பட்டாள். அவளுக்கு அதிகமான ஜுரமும் அடிவயிற்றில் 2 கட்டிகளும் ஏற்பட்டன. பாபாஜி சீரடிக்கு சாமாவிடம் ஓடி வந்து உதவி செய்யும்படி கூறினார். சாமா பீதி அடைந்தார். ஆனால் தமது வழக்கப்படி பாபாவிடம் சென்று அவர் திருமுன் வீழ்ந்து பணிந்து அவருடைய உதவியை கோரி வியாதியை குணமாக்கும்படி கேட்டுக்கொண்டார். தன் தம்பியின் வீட்டிற்கு போகவும் அவருடைய உத்தரவை வேண்டி நின்றார். பாபா அங்கே இந்த பின்னிரவு நேரத்தில் செல்ல வேண்டாம். அவளுக்கு உதியை அனுப்புக. ஜுரத்தை பற்றியும் கட்டியை பற்றியும் ஏன் கவலைப்பட வேண்டும்? கடவுளே நமக்கு தந்தையும் எஜமானரும் ஆவார். எளிதில் அவள் குணமடைவாள். இப்போது போகாதே. நாளை காலையில் போய் உடனே திரும்பிவிடு என்றார் பாபா. பாபாவின் உதியில் சாமாவுக்கு பூரண நம்பிக்கை உண்டு. அது பாபாஜியிடம் அனுப்பப்பட்டது. கட்டிகளின் மீது அது தடவப்பட்டது. சிறிது தண்ணீரில் கரைக்கப்பட்டு குடிக்க கொடுக்கப்பட்டது. அதை உட்கொண்டதுதான் தாமதம். பெருமளவில் வேர்த்து கொட்டி ஜுரம் விட்டது. நோயாளிக்கு நல்ல தூக்கம் கிடைத்தது. அடுத்த நாள் காலை பாபாஜி தமது மனைவியின் உடல்நிலை தேறிவிட்டதையும் ஜுரம் கட்டிகள் நீங்கி புது வலுவூட்ட பெற்றதையும் கண்டு அதிசயப்பட்டார். சாமா அவ்விடத்திற்கு அடுத்த நாள் சென்றபோது அப்பெண்மணி அடுப்பருகில் அமர்ந்து தேநீர் தயாரித்து கொண்டிருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். தம்பியை கேட்டதும் பாபாவின் உதி அவளை முழுவதுமாக ஒரே இரவில் குணமாக்கி விட்டது என்று கூறினார். காலையில் சென்று உடனே திரும்பு என்னும் பாபாவின் மொழிகளிலுள்ள குறிப்பு நுட்பத்தை அப்போது சாமா புரிந்து கொண்டார். தேநீர் உட்கொண்டதும் சாமா திரும்பினார். பாபாவை வணங்கிய பின், தேவா, தங்களது திருவிளையாடல்தான் என்ன? தாங்கள் முதலில் புயலை எழுப்பி எங்களை நிலைகுலைய செய்கிறீர்கள், பின்னர் அதை அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்துகிறீர்கள் என்றார் சாமா. பாபா நடவடிக்கைகளின் வழி விளங்கா புதிர்நிலையாக உள்ளது. நான் எதையும் செய்யவில்லையாயினும் ஊழ்வினையின் காரணமாக நிகழும் செயல்களுக்கெல்லாம் அவர்கள் என்னை பொறுப்பாளியாக்குகிறார்கள். நான் அவர்களின் சாட்சி மாத்திரமே. கடவுள் ஒருவரே ஒரே செயலாளர், அகத்தூண்டுவிப்பாளர். மேலும் அவர் மிகவும் கருணை உள்ளவர். நான் கடவுளோ பரமாத்மாவோ அல்ல. அவரின் பணி உள்ள ஒரு வேலைக்காரனும் அவரை அடிக்கடி நினைவில் இருத்தி கொள்பவனும் மட்டுமே. எவன் ஒருவன் தனது அகங்காரத்தை ஒதுக்கி தள்ளி அவருக்கு நன்றி செலுத்தி அவரை முழுமையாக நம்புகிறானோ அவனது பந்தங்கள் அறுபட்டு போகின்றன. அவன் முக்தி அடைகிறான் என்றார் பாபா. ஈரானியரின் பெண். ஒரு ஈரானிய கணவனுடைய அனுபவத்தை இப்போது படியுங்கள். அவரது சிறு மகளுக்கு ஒவ்வொரு மணிக்கும் வலிப்பு வந்தது. அப்போது அவள் பேசும் சக்தியை இழந்தாள். அங்கங்கள் குறுகி உணர்வின்றி கீழே சாய்ந்தாள். எந்த சிகிச்சையும் அவளுக்கு எவ்வித குணத்தையும் அளிக்கவில்லை. பாபாவின் உதியை சில நண்பர்கள் அவளது தந்தைக்கு சிபாரிசு செய்து அதை பம்பாயில் விலை பார்லேயில் உள்ள காகா சாஹேப் தீட்சித்திடம் இருந்து பெறும்படி கூறினார்கள். பின்னர் ஈரானிய கணவான் உதியை பெற்று தினந்தோறும் அதை நீரில் கலந்து தன் மகளுக்கு கொடுத்தார். ஆரம்பத்தில் மணிக்கு ஒரு முறை வந்து கொண்டிருந்த வலிப்பு 7 மணிக்கு ஒரு முறை வரத் தொடங்கியது. அதற்கு சில தினங்களுக்கு பின் அவள் முழுமையும் குணமடைந்தாள். பம்பாய் பெண்மணி. பம்பாயைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பிரசவத்தின் போதெல்லாம் கடும் வேதனை அடைந்தாள். ஒவ்வொரு முறை தான் கர்ப்பமானதும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் பீதி அடைந்தாள். பாபாவின் ஒரு பக்தரான கல்யாணை சேர்ந்த ராம மாருதி என்பார் சுகப்பிரசவத்துக்காக அவளை சீரடி அழைத்து செல்லும்படி அவளது கணவனுக்கு அறிவுரைத்தார்.
மீண்டும் அவள் கருவுற்ற போது கணவனும் மனைவியும் சீரடிக்கு சென்று அங்கு சில மாதங்கள் தங்கி பாபாவை வணங்கி அவர் தம் கூட்டுறவால் ஆய பலன்களையெல்லாம் அடைந்தனர். சில நாட்களுக்கு பின் பிரசவ நேரம் வந்தது. வழக்கம்போல் கருப்பையிலிருந்து வரும் வழியில் தடங்கள் ஏற்பட்டது. பிரசவ வேதனையை அவள் அனுபவித்தாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் பாபாவை நோக்கி நிவாரணத்திற்கு பிரார்த்தனை செய்தாள். இத்தருணத்தில் பக்கத்தில் குடியிருந்த ஒரு பெண்மணி வந்து சேர்ந்தாள். பாபாவை தொழுது பிரார்த்தனை செய்த பின் உதி கலவையை பருகுவதற்கு அவளிடம் கொடுத்தாள். 5 நிமிடங்களில் அப்பெண் பத்திரமாகவும் வலி ஏதுமின்றியும் பிரசவித்தாள். பிறந்த குழந்தை அதன் தலைவிதிப்படி இறந்தே பிறந்தது. ஆனால் தாயோ கவலை நின்றும் வலியினின்றும் நீங்கியவளாய் பத்திரமான பிரசவத்துக்காக பாபாவுக்கு நன்றி செலுத்தி எப்போதும் அவர் பால் நன்றியுள்ளவளாய் இருந்தாள். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.